ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஜுகேஷனல் சைக்காலஜி பிஜிடிஆர்பிக்கு யூனிட் 6ல் இருக்க இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் பற்றி இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்னா ஒருத்தவங்களோட அறிவுத்திறமை எந்த அளவில் இருக்குது அதோட லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டு. ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஏஜ். மென்டல் ஏஜ்னா எம்ஏ அப்படின்னு போடுறாங்க. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் வந்து பாய்நெட். இவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பாய்நெட். இது வந்து மென்டல் ஏஜ்னால் என்னென்னா, நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, பாரா இந்த வயசுலேயே இவன் எவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறான் பெரியவங்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து அவன் பெரியவங்க மாதிரி முடிவு எடுக்கிறான்ல, அதுதான் வந்து அவனோட மென்டல் ஏஜ். இதை இவங்களோட எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 100 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய 13 இயர்ஸில் இருக்க பசங்களுக்கு ஒரு 100 கொஷின்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கொடுத்த பார்த்திங்கன்னா 100க்கு முக்கால்வாசி பேர் வந்து 48 ஆன்சர்ஸ் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 100க்கு 48 ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கிற டெஸ்ட், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் ஒரு இண்டிவிஜுவல், அவங்க என்ன வயசு வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? மேபி 40, 50, 30 அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் இதே 100 கொஷின்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்கோரும் 48ஆக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 100க்கு 48 எடுத்திருந்தாங்கன்னா, ஸோ அவங்களோட மென்டல் ஏஜ் வந்து 13. அவங்களோட மென்டல் ஏஜ் என்ன இருக்கும்? 13. அவங்களுக்கு என்ன வயசு இருந்தாலும் சரி, அவங்களோட மென்டல் ஏஜ் வந்து 13. ஸோ அதான் போட்டிருக்கு. இண்டிவிஜுவல் வில் இஃப் த இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் 48 சேம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த க்ரானிக்கல் ஏஜ். க்ரானிக்கல் ஏஜ்னால் அவங்களோட வயசு. ஸோ அவங்களுக்கு 40 வயசாக இருக்கலாம், இருந்தாலும் அவங்களோட மென்டல் ஏஜ் வந்து 13. ஹிஸ் மென்டல் ஏஜ் இஸ் ஆஃப் 13. இதுதான் வந்து மென்டல் ஏஜுக்கு அர்த்தம். சரியா? ஸோ இந்த மென்டல் ஏஜ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அவங்களோட டெவலப்மெண்ட் அச்சீவ்டு. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இந்த மென்டல் ஏஜ் கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து க்ரானலாஜிக்கல் ஏஜ். க்ரானலாஜிக்கல் ஏஜ்னா சிஏ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்கிறது தான். டிஓபின்னு போடுறோம் இல்லையா, அதுதான். இந்த டேட் ஆஃப் பர்த் என்ன ஏஜோ கால்குலேட் பண்ணி அதுதான் வந்து உங்கள் க்ரானலாஜிக்கல் ஏஜ். இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் ஐக்யூ. இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க வந்து ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் வில்லியம் ஸ்டர்ன். நெக்ஸ்ட்டு திஸ் வாஸ் வைட் ஸ்ப்ரெட் பை அண்ட் டேக்கன் இன் டு ப்ராக்டிஸ் பை டெர்மன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சைல்டோட ஏஜ் வந்து 6 இயர்ஸ், ஆனால் அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் சைல்டு மாதிரி அவள் நார்மலாகவே 8 இயர்ஸ் சைல்டு என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுறா. ஸோ 8 இயர்ஸ் பண்ணுறது வந்து திஸ் இஸ் மென்டல் ஏஜ். இதுதான் அவளோட க்ரானலாஜிக்கல் ஏஜ். ஸோ 8 டிவைடட் பை 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.33 வரும். இதுதான் வந்து அவளோட பிரைட்னஸ் டெவலப்மெண்ட். இவ்வளோ பிரைட்டாக இருக்க மற்ற இந்த ஏஜில் இருக்க மற்ற பசங்களோட ஷீ இஸ் 1.33 டைம்ஸ் பிரைட்டர் தென் அதர்ஸ். அவளோட ஸ்கோர் வந்து 1.33. இது வந்து ரேஷியோவில் இருக்கிறதுனால இதை ஹோல் நம்பரை எடுத்துகிட்டு வரதுக்கு இன்டூ 100ல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இட் வில் பி 133 அவளோட ஐக்யூ வேல்யூ. ஸோ அவள் வந்து அவளோட ஐக்யூ வேல்யூ ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 133. ஓகே, இப்போ ஐக்யூன்றது ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் எவ்வளோ அறிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது. ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ டிவைடட் பை சிஏ இன்டூ 100. ஸோ எம்ஏனா ஒன்றும் இல்லை, மென்டல் ஏஜ் டிவைடட் பை க்ரானலாஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலா எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் பைனட் ஸ்கேல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இதை வேறு மாதிரியே எழுதலாம். என்னென்னா ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு அட்டைன்ட் ஆர் ஆக்சுவல் ஸ்கோர். இப்போ வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, இப்போ 100 சம்ஸோ இல்லை 100 கொஷின்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதில் என்ன ஸ்கோர் அவங்க எடுத்திருக்காங்க அதுதான் அட்டைன்ட் ஆர் ஆக்சுவல் ஸ்கோர். அவங்க எடுத்திருக்க ஸ்கோரு டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் மீன் ஸ்கோர் ஃபார் ஏஜ். இந்த வயசுக்கு இவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும், இவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே ப்ரீ டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெக்டட் மீன் ஸ்கோர் ஃபார் ஏஜ். ஸோ இது அட்டைன்ட் ஸ்கோர் டிவைடட் பை மீன் ஸ்கோர் இதை போட்டுட்டு இன்டூ 100 போட்டால் ஒரு வேல்யூ வரும். ஸோ தட் இஸ் தேர் ஐக்யூ. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு பை வெஷ்லர். இப்போல்லாம் இந்த கேம்ஸ் இருக்கும், மெமரி கேம்ஸு ஆப்பில் நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸில் ஃபாஸ்ட்டாக அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்யூ இது தான் யூஸ் பண்ணுறாங்க. கிளாசிஃபிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐக்யூஸ். ஓகே, ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஐக்யூவோட ஃபார்முலா கண்டுபிடிச்சது ஸ்டர்ன். இதை கிளாஸிஃபை பண்ணவர் வந்து
டெர்மன். அவர் எந்த பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணார்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு ரேண்டமாக எடுத்து அதை வச்சு தான் ஐக்யூ மெஷர் பண்ணாங்க. ஓகேவா? இதோட டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ பார்க்கலாம். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 காலம் இருக்குது. இதில் ஒன்று வந்து ஐக்யூ ரேஞ்ச், இன்னொன்று வந்து கிளாஸிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபார்முலாவில் படி நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கு வர ஆன்சர் ஸ்கோர் வந்து 140 அண்ட் அபவ் 140 இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜீனியஸ் இல்லைன்னா கிஃப்டட் சில்ட்ரன் இல்லைனா கிஃப்டட் பர்சன். அவங்களோட அறிவு வந்து அந்தளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு 120 to 139 இருந்துச்சா தே ஆர் வெரி சுப்பீரியர். 110 to 119 இருந்துச்சுன்னா தே ஆர் சுப்பீரியர். நெக்ஸ்ட்டு 90 to 109 அந்த ரேஞ்சில் அவங்களோட ஐக்யூ வேல்யூ வந்தால் நார்மல் ஆர் ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு 80 to 89 அவங்களோட ஐக்யூ வேல்யூ இது வந்துச்சுன்னா பேக்வர்ட் ஆர் ஸ்லோ லேர்னர்ஸ். நெக்ஸ்ட்டு 70 to 79 தே ஆர் பார்டர் லைன் ஆர் டல். நெக்ஸ்ட்டு 50 to 69 அவங்க மோரன்ஸ், அவங்களோட லெவல் வந்து மோரன்ஸ். நெக்ஸ்ட் இஃப் தர் ஐக்யூ வேல்யூ இஸ் 25 to 49 இந்த ரேஞ்சில் இருந்தால் தென் தே ஆர் இம்பெசில்ஸ். லாஸ்ட் ஒன் 0 to 24குள்ளே அவங்க ஐக்யூ வேல்யூ இருந்துச்சுன்னா தே ஆர் இடியட்ஸ். ஸோ திஸ் இஸ் த கிளாஸிஃபிகேஷன் அவங்க பண்ணு. 60% of the population will have their IQ between 90 to 109. 60% of the population IQ வந்து 90 to 109 இருக்கும். ஸோ இதே மாதிரி கிளாஸிஃபிகேஷன் ஃபார் இண்டியன்ஸ்க்கு கிளாஸிஃபை பண்ணவர் வந்து ப்ரொஃபஸர் உதய் சங்கர். அதுவும் சேம் வேல்யூஸ் தான் இருந்துச்சு. அதில் இந்த கிளாஸிஃபிகேஷன் டேபிளில் எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் அதை டெஸ்ட் பண்ணவர் வந்து ப்ரொஃபஸர் உதய் சங்கர். ஓகேவா? ஜென்ரலி ஐக்யூ வேல்யூ ஈக்குவல் டு 100 இருந்துச்சுன்னா they are normal intelligence person. If their IQ value is less than 100 they are low level of intelligence. They will be having low level of intelligence. If their IQ value is greater than 100 they will be having high level of intelligence. If IQ value is greater than 100 then they will be having high level of intelligence. ஐக்யூ டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைனா கிளாஸிஃபிகேஷன் இதை வந்து கிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா அதை பிளாட் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன வரும்னா இட் வில் பி எ பெல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கான்ஸ்டன்சி ஆஃப் ஐக்யூ. கான்ஸ்டன்சி ஆஃப் ஐக்யூ. ஐக்யூ வேல்யூ எப்படி ஒரு மனுஷனுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். இதுதான் வந்து கான்ஸ்டன்சி ஆஃப் ஐக்யூ. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் இன்டெலிஜென்ஸ் வந்து மேக்ஸிமம் எப்போ க்ரோத் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டில் த ஏஜ் ஆஃப் 16 to 18 இயர்ஸ் வரைக்கும் they'll be having maximum growth. ஆனால் பட் ஐக்யூ இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவனோட ஐக்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஐக்யூனா என்னென்னா திஸ் இஸ் த ரிலேட்டிவ் பிரைட்னஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கம்பேர்ட் டு அதர் இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஏஜ். ஸோ உன்னோட ஏஜில் இப்போ வந்து ஒரு 6 இயர்ஸில் 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் வந்து அவனோட மெச்சூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறான். ஒருத்தன் வந்து நார்மல் 6 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கான். பட் இன்னொருத்தன் வந்து ஹி இஸ் மோர் மெச்சூர்டு, ஒரு 12 இயர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இவன் 12 இயர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் ஹிஸ் பிரைட்னஸ். ஸோ ஹி இஸ் 6 times பிரைட்டர் தென் த நார்மல் சைல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து அவனோட ஐக்யூ. ஐக்யூ இஸ் நத்திங் பட் த ரிலேட்டிவ் பிரைட்னஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கம்பேர்ட் டு அதர் இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஏஜ். ஒரே வயசில் இருக்க 2 பசங்களையும் பார்த்து ஒருத்தன் வந்து நார்மலாக ஆஸ் யூஷுவல் பிஹேவ் பண்ணுறான், ஆனால் இன்னொருத்தன் ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அவனோட பிரைட்னஸ். கான்ஸ்டன்சி ஆஃப் ஐக்யூனா இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சைல்டு வந்து க்ரோ ஆகுது, அதாவது க்ரோ ஆகுதுன்னா ஏஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் த க்ரானலாஜிக்கல் ஏஜ். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது க்ரானலாஜிக்கல் இன்க்ரீஸ் இன் ஏஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இன்டெலிஜென்ஸ் க்ரோ. வளர வளர இன்டெலிஜென்ஸும் க்ரோ ஆகுது, அதுதான் மென்டல் ஏஜ் இன்க்ரீசஸ். ஓகேவா? ஸோ இங்கே சிஏ இன்க்ரீஸ் ஆக எம்ஏ ஆல்சோ இன்க்ரீசஸ். ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட். ஏன்னா எம்ஏ டிவைடட் பை சிஏ தான் நம்மளுக்கு ஐக்யூ. ஸோ எம்ஏ இன்க்ரீஸ் ஆக சிஏவும் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது நேச்சுரலி. அப்போ ஐக்யூ வில் பி கான்ஸ்டன்ட். அதாவது இஃப் IQ of a person equal to 100
ஒரு பர்டிகுலர் ஏஜில். ஸோ அவன் வளர வளர இட் வில் பி 100. இட் வில் பி கண்டினியூஸ்லி வில் பி 100 ஃபார் தட் பர்சன். அவன் எவ்வளோ வயசானாலும் அவனோட ஐக்யூ வந்து வில் பி 100. ஓகேவா? திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஐக்யூ கான்ஸ்டன்சி இஸ் த கான்ஸ்டன்சி ஆஃப் ஐக்யூ பை சைக்காலஜிஸ்ட். இதை தான், இந்த ப்ராப்பர்ட்டியை தான் வந்து சைக்காலஜிஸ்ட்டு கான்ஸ்டன்சி ஆஃப் ஐக்யூன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சில விஷயத்தில் ஐக்யூ ஸ்லைட்டாக மாறும். அதாவது ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் ஐக்யூ வேல்யூவில் ஒருத்தருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட், ஃபிசிக்கல் ஹெல்த்து ஏதாவது டிஸார்டர்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை மென்டல் ஹெல்த் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருந்தாங்கன்னா, ரொம்ப வேலை பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி டைமில் தான் வந்து அவங்களோட ஐக்யூ வந்து ஸ்லைட்டாக மாறும். இது வந்து நிறையா டெஸ்ட் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் ஐக்யூ. இன்டெலிஜென்ஸ் கோஷன் பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த டாபிக் பிடிச்சிருக்கு, ஓகே, நீங்கள் வந்து தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.